ஸ்வேதா மேலே தனக்கு இருக்கிற ஆசைக்கு இடைஞ்சலாக இருக்கிற பார்வதியை கொலை பண்ணணும் அப்படின்னு கர்ணா முடிவு பண்ணி அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி தனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணின அந்த கர்ணாவை பற்றி அந்த டைரியில் எழுதி வச்சுருந்தாங்க. இவ்வளவு நாள் அந்த டைரி யார் கைக்குமே போகாமல் இருந்துச்சு. மகேஷும் சுடரும் அந்த ரூம்குள்ளே சும்மா ஏதோ தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த டைரியை பார்த்து சுடர் இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. அதனால் மகேஷும் கொடுத்துட்டாரு. இப்போ அந்த டைரி வெற்றி கைக்கு வந்துருச்சு. வெற்றி கையில் இவ்வளோ பெரிய ஆதாரம் கிடைச்சா அவர் சும்மாவாக இருப்பார். இதுக்கு முன்னாடி கர்ணாவை அவர் சந்தேகப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆதாரத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் நம்ம வெற்றி சந்தேகப்படாமல் இருப்பாரா அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இவ்வளவு நாள் நம்ம வெற்றி கர்ணாவுக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஆனால் கர்ணா வெற்றிக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இப்போ தான் வெற்றிக்கு புரிஞ்சிருக்கு. அவ்வளோ பெரிய துரோகியை தான் நம்ம கூட வச்சுட்டு இருந்திருக்கோம். அவன் கூடவே நம்ம இருந்திருக்கோம். அவன் தான் உலகம்னு வாழ்ந்திருக்கோம். அவனுக்காக நம்மளை நம்பி வந்த ஒரு பொண்ணை நிர்கதியாக நிற்க வச்சுருக்கோம். தப்பே பண்ணாமல் அவளுக்கு இத்தனை வருஷமாக ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். அவள் தான் நம்மளை நம்பி வந்த பாவத்தினால இந்த மாதிரி தண்டனையை அனுபவிச்சிருக்கா அப்படின்னா அவள் வயிற்றில் வளர்ந்த குழந்தை இப்போது 10 வயசு ஆகுது. இதுக்குள்ளவே வாழ்க்கையில் படக்கூடாத கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்துட்டு வந்துருச்சு அப்படின்னு ஒரு தகப்பனா ஒரு புருஷனா அவருக்கு அவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குது. சாமியார் சொன்ன மாதிரி சுடர் தான் தன்னை அழிக்க வந்த அந்த குழந்தையா அப்படின்னு கர்ணாவுக்கு நிறைய யோசனை வந்துக்கிட்டு இருக்குது. திருடன் காலில் தேல் கொட்டின மாதிரி எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருந்தோம். அவர் யார்கிட்டையும் இதை பற்றி டிஸ்கஸ் கூட பண்ண முடியலை. டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரே ஆள் அந்த லாயர் திவாகர் மட்டும்தான். பட் அவருமே பயங்கர கிரிமினலாக இருக்கார். அவர் லாயர்னே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி. இப்போது நம்ம கர்ணா பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த சிந்தனையில் பார்வதி ஃபோட்டோ முன்னாடி நின்று ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும்போது வேட்டியில் தீ பிடிச்சிருது. அதுவும் பார்வதி பக்கத்தில் வச்சுருந்த அந்த விளக்குலேருந்து தீ பிடிச்சிருது. நம்ம வெற்றி தான் போய் அவரை காப்பாற்றுறாரு. வெற்றிக்கு மட்டும் கர்ணா தான் இவர் படுற எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம்னு தெரிஞ்சிருந்தா அப்படியே சாகட்டும்னு விட்டுருந்துருப்பாரு. இன்னும் அவர் இதெல்லாம் கண்டுபிடிக்கல அப்படிங்கிற மாதிரி. இப்போது கர்ணாவை காப்பாற்றினாலும் கூட இது ஏதோ ஒரு கெட்ட சகுனம் மாதிரி தெரியுது. சுடர் நம்ம பக்கம் நெருங்கி வரும்போதே இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு ஆபத்து நெருங்கிருச்சா அப்படிங்கிற மாதிரி பயம் வருது. அதனால ரூமுக்கு போறாரு. நான் ரூம்ல இருக்கேன் அப்படின்னு. ஒன்றும் பதற்றப்படாத, ஒன்றும் இல்லை, நீ பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருப்ப போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இது ஏதோ எனக்கு பேட் சைனாக தோணுது, எனக்கு தனியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கர்ணா ரூமுக்கு போயிடுறாரு. அவர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம திவ்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு வெற்றி. நீ எங்கே போகிற அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. இல்லை, நான் சுடரை போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான், நீ போயிட்டு வான்னு. மகேஷ் இருந்துட்டு நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்கிறாங்க. அப்பா ரொம்ப பதற்றமாக இருப்பார், என்னென்னு பாருடான்னு. இல்லை, இப்போதைக்கு அவர் தனியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நான் போனாலும் என்கிட்ட சத்தம் போடுவார். ஸ்வேதாமா வர வரைக்கும் நானும் உங்கள் கூடவே இருந்துடுறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு மகேஷையும் கூப்பிட்டு வெற்றி கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் கர்ணா ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு இருக்காரு. திவாகருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் இன்னமுமா நம்பிட்டு இருக்கீங்க? அன்றைக்கே நான் கிண்டல் பண்ணேன், அதோட விட்டுருக்கணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது எப்படி விட முடியும்? எல்லாமே கண் கூட நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயமும் நீங்களுமே இங்கே இருந்தீங்கன்னா அப்படிதான் நினைப்பீங்க. பேசாமல் கொஞ்ச நாளைக்கு இதே வீட்டில் என் கூடவே இருக்கிறீங்களா? நான் ஸ்வேதா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு புரியலை, எதுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு போய் அந்த வெற்றியை அந்த குடும்பத்தை நீங்கள் பார்த்து பயப்படணும்? நீங்கள் நினச்சா என்னன்னாலும் பண்ணலாமே அவங்கள அப்படின்றாங்க. இல்லை, அதுக்கெல்லாம் நேரமும் காலமும் பார்த்து தான் பண்ணணும். இப்போ நான் எது பண்ணாலும் மாட்டிக்குவேன்னு நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்றாங்க. எல்லாரையும் முடிச்சு விட்டுட்டா அதுக்கு பயப்படவே தேவையில்லை. அபிக்கு யாருமே இல்லை, இத்தனை நாள் அவளுக்காக யாரும் பேச வரல, இருந்த ஒருத்தனையும் நம்ம கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கோன்னு இத்தனை நாள் நிம்மதியாக இருந்தீங்க. பட் இப்போ அப்படியா? அவளுக்காக நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்கிறீங்க. அவங்க எல்லாருமே குள்ளநரி கூட்டம் மாதிரி நம்மளை சுற்றி இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. துரோகிகளை பக்கத்தில் வச்சிருக்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், இன்னமும் அவங்கள கூட வச்சிருக்கிறது அது தெரியாமல் இருந்தது. அதை விட தப்பு. நான் ஒன்று சொல்கிறேன், அவங்க எல்லாருமே போய் சேர்ற மாதிரி ஏதாவது ஒரு பிளானை போடுங்கன்னு. இல்லை, என்னோட மூளையே வேலை செய்யலை, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இதில் அந்த மாணிக்கம் வேற என்னை மிரட்டி பணம் வாங்கிட்டு போனால் இப்போ வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டை என்ன பண்ணால் எங்கே வச்சுருக்கான் ஒன்றுமே புரியல. எனக்கு என்னமோ எனக்கு எதிராக எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடுச்சோன்னு தோணுது. ஸ்வேதாவை நான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட லட்சியம். அதுக்காகவாச்சும் அது வரைக்குமாவது எதுவும் தப்பாக நடந்துடாமல் இருக்கணும், என்னை பற்றி எதுவும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அந்த அபி ஜெயிலுக்கு போகணும். அதுக்கான வேலைகளை தான் நான் பார்த்துட்ருக்கேன் கர்ணா, நீங்கள் பதற்றப்படாதீங்க. எனக்கு புரியுது இந்த இன்சிடென்ட் உங்களை ரொம்ப பயமுறுத்தி இருக்கு அப்படின்னு, அதுக்காகலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் தைரியம் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. இருந்தாலும் கர்ணா அதையே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம இதில் அசால்ட்டெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த சுடரை எப்படியாவது நம்ம தீர்த்து கட்டணும். சுடரை, அதாவது சுடருக்காக தானே அபி வெளியே வரணும்னு நினைக்கிறா. சுடர் இல்லைன்னா அவள் யாருக்காக யோசிப்பா? கண்டிப்பாக வெற்றியை அவள் துரோகியாக தான் பார்ப்பா. இல்லை, ரெண்டு பேருமே நல்லா பேசிக்கிட்டு நம்ம முன்னாடி நடிக்கிறாங்களா? ஒருவேளை வெற்றி அபியை ஏற்றுக்கிறான் அப்படின்னா அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருந்துருக்கணும். உண்மை தெரிஞ்சிருந்தா வெற்றி இப்படியா நடந்துப்பான்? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை.
அவன் உணர்ச்சி வசப்பட்டாச்சு நம்மக்கிட்ட பேசியிருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி கர்ணாவுக்கு குழப்பம்தான் வருதே தவிர அவரால் எதையுமே தெளிவாக யோசிக்க முடியல. இந்த பக்கம் நம்ம சுடரை விடுறதுக்காக வீட்டுக்கு முன்னாடி போய் காரை நிறுத்துறாரு வெற்றி. மகேஷ் இருந்துட்டு நாமளும் உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றாங்க. இல்லை நான் வரல, நீ வேணும்னா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சுடர் கூட மகேஷும் உள்ளே போகிறாரு. போகும்போது அபிக்கு மகேஷை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ இப்போ தாய் இல்லாமல் கஷ்டப்படுற அப்படின்னா அதுக்கு காரணமே உன் அப்பா தான். உன் அப்பா செத்து போய் உன் அம்மா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா நீ இன்னும் அழகாக சந்தோஷமாக வாழ்ந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, யாருக்கு என்ன நடக்கணும்னு அந்த கடவுள் தானே முடிவு பண்ணுறாரு அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஹாய் ஆண்டி, ஹாய் அங்கிள் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சரி வெற்றி அங்கிள் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நான் கிளம்புறேன், சுடரை ட்ராப் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்றாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் பதற்றமே போச்சு. நீ இந்த மாதிரி எல்லாம் எங்ககிட்ட சொல்லாமல் எதுவும் பண்ண வேண்டாமே அப்படின்னு மகேஷ் கிட்ட சொல்கிறாரு நம்ம சண்முகம். சாரி அங்கிள், சுடர் முடியாது வேண்டான்னு தான் சொன்னால் நான் சண்முகம் அங்கிள் கிட்ட பேசிக்கிறேன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படின்றாங்க. புரியுது, பட் இனிமேல் அந்த மாதிரி வேண்டாம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அங்கிள், இனிமேல் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அவர் முகமே ஒரு மாதிரி வாடி போயிருக்கு. என்னாச்சுடா, ஏதாவது யாராவது சொல்லிட்டாங்களா அப்படின்னு வருத்தமாக கேட்குறாரு வெற்றி. இல்லை சுடரை நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டோம்ல, அதனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பயந்துட்டாங்க. நம்ம ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ரொம்ப டென்ஷனாக இருந்திருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட் விஷயம்லாம் தெரிஞ்சதும் இல்லாமல் அவங்க பதற்றமாக இருந்திருக்காங்க. அதுக்காக சொன்னாங்க எங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டாம், எங்ககிட்ட சொல்லிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இல்லாட்டினா பர்டிகுலராக எங்கேயாவது வெயிட் பண்ணி எங்களை வர வச்சு கூட அனுப்பிடுங்க குழந்தைய, இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்கள் இஷ்டமாக கூப்பிட்டு போகாதீங்கன்னு சொன்னாங்க அப்படின்றாங்க. அதுவும் சரிதானே, சுடரை சுற்றி இருக்கிற ஆபத்து அந்த மாதிரி அப்படின்னு வெற்றி சொல்கிறாரு. என்னது சுடரை சுற்றி ஆபத்து இருக்கா, என்ன சொல்கிறீங்க அங்கிள் அப்படின்னு நம்ம மகேஷ் கேட்குறாரு. இல்லை அது நான் ஏதோ வேறு மாதிரி யோசிச்சிட்டேன், நான் எப்போவுமே உங்கள் அப்பா கூடவே இருக்கேன்னா அவனுக்கு இருக்கிற ஆபத்தை நான் இங்கே யோசிச்சிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. இந்த பக்கம் நம்ம கர்ணாவுக்கு திவாகர் கால் பண்ணி பார்வதியோட கேஸை ரீஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பிரபாகரன் சார்பாக தெரிஞ்ச விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. வெற்றிக்கு கர்ணாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இது வெற்றிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது தெரியல, அதை நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொல்கிறாரு. எதனால் அவங்க திடீர்னு இப்படி ரீஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு கர்ணா கேட்கும்போது ஏதாவது அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்திருக்கும், அதை வச்சு தான் அவங்க ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அபி தப்பு பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு இதில் இருந்தே தெரியுது. அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்குது, இது வெற்றிக்கு தெரியுமா இல்லையான்னு நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க வெற்றிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஃபோனை வைக்கிறாரு. இப்போது நம்ம கர்ணாவை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் ஏன் அமைதியாக இருக்கான், ஒருவேளை நமக்கு சுடர் பற்றி அபியோட ஃபேமிலி பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் கூட நம்ம அமைதியாக இருக்கோமே, அந்த மாதிரி ஏதாவது மூவில் அவன் அமைதியாக இருப்பானா அப்படின்னும் நமக்கு தான் அவசியம் இருக்குது அமைதியாக இருக்கிறதுக்கு. அவன் ஏன் அமைதியாக இருக்கணும், அவன் நேரடியாக வந்து கேட்டிருக்கலாமே, அவன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்திருந்தா நம்மக்கிட்ட வந்து அதை காமிச்சு பேசியிருப்பானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கர்ணா வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. குழப்பம் மட்டும்தான் மிச்சம், மற்றபடி அவங்கக்கிட்ட எதுவும் கேட்கவும் முடியல, கண்டுபிடிக்கவும் முடியல. இங்கே நம்ம சுடர் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பேகு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லி, என்னடா பேக் இன்னைக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு அந்த டைரி எடுக்கிறாங்க. பார்த்துட்டு இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு, இதுவா அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறுறாங்க சுடர் யாரோடது இது, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் பேக்கில் ஏதோ ஒரு கவர் இருந்துச்சு, நான் கேட்டேன் அது சர்டிஃபிகேட்னு சொன்னேன், ஆனால் அது வேறு ஏதோ, எனக்கு பிரபாகரன் சார் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, அதை உன்னோட கேப்டன் தான் எடுத்து பிரபாகரன் சார்கிட்ட கொடுத்துருக்காரு, அந்த மாதிரி முக்கியமான பொருளாக இருந்திருக்கு, இப்போ இந்த டைரி இருக்குது, இது யாரோடது அப்படின்னு கேட்குறாங்க. அம்மோ நான் உண்மையவே சொல்லிடுறேன், நான் உங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டேன், அதே நேரம் நான் பொய் சொன்னாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு. ஓ பொய் சொல்லணும்னு வேணா ட்ரை பண்ணுவியா நீ அப்படின்னு கோச்சிக்கிறாங்க. இல்லமோ நான் அப்படி சொல்லலை, யார்கிட்டையும் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்வீங்களா, நான் வாங்கிட்டு வந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு பயத்தில் தான் நான் அமைதியாக இருந்தேன், நான் பொய் சொல்லணும்னு நினைக்கல அப்படின்றாங்க. சரி சொல்லு இது யாரோடது அப்படின்னு கேட்குறாங்க. இது மகேஷோட வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு கோவப்படுறாங்க. இல்லை இதில் கவிதை எல்லாம் எழுதிருந்துச்சு, அவங்க அம்மா எழுதினதாமா, அதை படிச்சுட்டு இருந்தேன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், நீயே வச்சுக்கோ எங்கள் அம்மாவோடது தான் அப்படின்னு சொன்னான், அதான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அம்மோ அப்படின்றாங்க. ஓப்பன் பண்ணி 2-3 கவிதை படிக்கிறாங்க. அதெல்லாம் மனசு ஒரு மாதிரி பண்ணுது, இருந்தாலும் இது அவங்க ரூமில் இருக்க வேண்டியது, அவங்க ஞாபகார்த்தமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி, இங்கே பாரு அந்த மாதிரிலாம் யார் கொடுத்தாலும் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த டைரியை நாளைக்கு
மகேஷ் கிட்ட கொடுத்துடணும், அப்படி கொடுக்கலன்னா நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. சரிங்க அம்மு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வேணும்னா நம்ம ஃபோட்டோ எடுத்துப்போமா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தவங்க டைரியை படிக்கிறதே அநாகரிகமான விஷயம், இதில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்கிறியா, ரொம்ப தப்பு சுடர் அப்படின்னு திட்டுறாங்க. சரிங்க அம்மா அப்படின்ட்டு அடுத்த நாள் சுடர் ஸ்கூலுக்கு போகும்போது மகேஷ் கிட்ட கொடுத்துடலான்னு நினச்சா மகேஷ் ஸ்கூலுக்கு வரல. ஆஃப்டர்நூன் நம்ம வெற்றியும் வரல, மகேஷ்க்கு லஞ்ச் கொடுக்க வேண்டிய வேலை இல்லை அப்படிங்கிறதுனால. காலையில் நம்மளை பார்க்கறது கூட ஏன் கேப்டன் வரலன்னு சுடருக்கு சோகம். அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா சுடர் ஸ்கூல்லேருந்து வெளியே வரும்போது வெற்றியை தேடிக்கிட்டே வராங்க. அவர் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு வந்து முன்னாடி நிற்கவும் சுடர் ஷாக் ஆகிடுறாங்க. நீங்கள் ஏன் காலையில் மதியம்லாம் வரல அப்படின்னு. காலையில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், மதியம் மகேஷ் இல்லை, நம்ம அங்கே வந்தாலும் நீ என்கிட்ட கோச்சுப்ப பேச மாட்டேன்னு சொல்லி வரல, இப்போது அதான் உன்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றாங்க. நீங்கள் ஒன்றும் என்னை பார்க்க வர தேவையில்லை அப்படின்னு கோச்சிக்கிறாங்க. சரி நான் காலையில் மதியம் வரல, பார்க்க முடியலன்னு உனக்கு வருத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வரலன்னு வருத்தம் இல்லை, நீங்கள் வரலன்னதுமே அம்முவோட கேஸ் சம்மந்தமாக எங்கேயாவது போயிருப்பீங்க, அது ரிலேட்டடாக ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்களோன்னு நினச்சேன், அது இல்லைன்னு தெரிஞ்சதும் எனக்கு சேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா சரி, இப்போ என்ன, உன் அம்முவுக்காக நான் போராடணும், உன் அம்முவுக்காக நான் யோசிக்கணும், அவ்வளவு தானே, மற்றபடி நான் வேறு எது பண்ணாலும் உனக்கு பிடிக்காது தானே அப்படின்றாங்க. நீங்கள் பண்ண தப்ப நீங்கள் தானே சரி பண்ணணும் அப்படின்றாங்க சுடர். கோவம் பாரு எப்படி வருதோ, எனக்கு மேலே வருதுடா உனக்கு கோவம் அப்படின்றாங்க. நான் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது, நான் என் அம்மு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க சுடர். அப்போ நான் யாரு அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சுடர் செல்லமாக கோச்சிக்கிறாங்க. சரி சரி வீடு வந்துடுச்சு, பேசிட்டே வந்த இல்லை நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்பான்னு கூப்பிடுவாளா கேப்டன்னு கூப்பிடுவாளா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க பேகை கீழே வச்சு அதுலேருந்து அந்த டைரி எடுக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு கேட்குறாங்க. இது நேற்று நான் வீட்டுக்கு வந்திருந்தப்போ மகேஷ் எனக்கு கொடுத்தான், இது அவங்களோட அம்மாவோட தான், ஆனால் எங்கள் அம்மா கிட்டே இதை காமிச்சப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி கொடுக்க சொல்லிட்டாங்க. மகேஷ் எனக்கு ஸ்கூலுக்கு வரலை, நாளைக்கு லீவு, அதான் நீங்கள் மகேஷ் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் தான் உனக்காக கொடுத்துருக்கான்ல வச்சுக்கோவேன் அப்படின்றாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம சுடர். சரி ஓகே அப்படின்னு வெற்றியும் அதை வாங்கிக்கிறாரு. நீங்கள் ஞாபகமாக மகேஷ் கிட்ட இதை கொடுத்துடணும், நான் மண்டே ஸ்கூலுக்கு வரும்போது நான் கேட்பேன் அப்படின்றாங்க. ஆமாம் இதை வச்சு நான் வேறு என்ன பண்ண போகிறேன், கொடுத்துட்றேன் போ அப்படின்னு சொல்லி சுடரை உள்ளே அதுக்கப்புறம் வெற்றி கிளம்புறாரு. அது போகிற வழியில் டைரி பார்வதியோடது அப்படிங்கிறது அவருக்கு யோசனை வந்து, இது மகேஷ் எதுக்கு சுடர்கிட்ட கொடுக்கணும், பார்வதி அக்காவோடது அவன் தானே ஞாபகார்த்தமாக வச்சுக்கணும், யார் கேட்டாலும் கொடுத்துருவானா இவன் அப்படின்னு சொல்லி அவங்களோட கையெழுத்தை பார்க்குறது, சும்மா அந்த ஞாபகம் அக்கா அப்படின்ற ஒரு பாசத்தில் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு வெற்றி. அப்போது அது கவிதைகள் எல்லாம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, வாசிக்க பிடிச்சிருக்கு. அப்படியே படிச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அவர் வண்டி இருக்கிற இடம் வந்துடுச்சு. அந்த நேரத்தில் தான் பார்வதி இறக்கிறதுக்கு முன்னாடி எழுதின அந்த வார்த்தைகள் இருக்கிற பேஜ் வந்துடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு அப்படியே வண்டியில் உட்காந்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே படிக்கிறாரு. அதை படிக்கும்போது தான் நம்ம வெற்றிக்கு ஒரு விஷயம் புரியுது. அதில் வந்து அபிக்காக தான் எழுதியிருக்காங்க. அபி, கர்ணா கிட்ட மகேஷை கொடுக்க வேண்டாம், ஸ்வேதா கிட்ட கொடுத்துரு, கர்ணாவை யாரும் நம்பாதீங்க, கர்ணா என்னோட சாவுக்கு காரணமானவன் அவன் தான், அவன் நல்லவன் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. இதை படித்து பார்த்துட்டு மற்ற பேஜெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே இல்லை. இது பார்வதி அக்கா எழுதினது தான், ஒரு சாகர தருவாயில் கர்ணாவை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் எழுதியிருக்கிற விஷயம். ஸோ கண்டிப்பாக இதில் சூழ்ச்சியே கர்ணாவோடது தான் அப்படிங்கிறது வெற்றிக்கு புரிஞ்சிருச்சு. எதுக்காக பார்வதி அக்கா அதாவது சாக போகிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டைரியில் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி கர்ணா தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. செத்து போயிட்டவங்களையே வந்து சாட்சிக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு இந்த ஆதாரம் வெற்றிக்கு. இதை வந்து பிரபாகரன் கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கலாம் வெற்றி, இல்லை நம்ம அபிகிட்ட கொடுத்துருக்கலாம். இதை எதுவுமே அவர் யோசிக்காமல் ஒரு ஃபோனில் மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு புத்திசாலித்தனமாக. ஃபோட்டோ எடுத்து பேக்கில் ஃபோனை வந்து அவரோட பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு டைரி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே வந்து கருணா நியூஸ் பார்த்துட்டு ரொம்ப ஹாயாக உட்காந்துட்ருக்காரு. அப்போது வெற்றி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி திவாகர் உள்ளே போகிறாரு. போயிட்டு என்ன கருணா ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போலன்னு, என் நிலைமை ஜாலியாக இருக்கிற மாதிரியா தெரியுது, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே துரோகிகளாக இருக்காங்க, அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் பதற்றத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கருணா சொல்லிட்டு இருக்காரு. அந்த பதற்றம் பயம் எதுவுமே உனக்கு வேண்டாம் கர்ணா அப்படின்னு வெற்றி உள்ளே போகிறாரு. வா வெற்றி, இவர் தான் நம்ம புதிய லாயர், தெரியும் தானே அப்படின்னு கேட்குறாங்க. தெரியாது, தெரிஞ்சுக்கிட்டா போச்சு அப்படின்னு பக்கத்தில் போய் வெற்றி உட்கார்றாரு. இப்போ கையில் ஒரு டைரி இருக்குது. என்னடா புதுசாக டைரியெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டியா என்ன அப்படின்னு கிண்டலாக நக்கலாக கேட்குறாரு நம்ம கர்ணா. இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட டைரி அப்படின்றாங்க. புரியலடா அப்படின்னு கேட்குறாங்க. இது வேற ஒருத்தவங்களோட டைரி, என்னோடது கிடையாதுன்னு. வேற ஒருத்தவங்களோட டைரியை படிக்கிறது அநாகரிகம்னு உனக்கு தெரியாதடா, கையில் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. கர்ணா, நான் பர்சனலாக கொஞ்சம் பேசணும், அதுவும் கேஸ் சம்மந்தமாக
போதுமா, ஸோ நம்ம தனியாக பேசலாமா அப்படின்றாங்க. எப்போவுமே வந்து கர்ணா என்ன சொல்வார், வெற்றியும் நானும் ஒன்று தான், அவனுக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்லை, நம்ம ஒன்றாவே பேசலாம், அவன் இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு சொல்வார். சரி ஓகே இரு வெற்றி நான் வந்துடுறேன் அப்படின்னு போகிறாரு. சரி ஓகே அப்படின்னு அவங்க 2 பேரும் மேலே போகிறாங்க. இப்போ வெற்றி திரும்பவும் அந்த டைரியை ஓப்பன் பண்ணி படிக்கிறாரு. படிச்சுட்டு ஒருவேளை இது என் கைக்கு கிடச்சிருக்கு, இப்படி ஒரு எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குன்னா கர்ணா ஏதாவது பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சு அந்த ஃபோட்டோ எடுத்தாருல, அந்த ஃபோட்டோவை நம்ம பிரபாகரனுக்கு அனுப்பிடுறாங்க. அந்த டைரியிலேருந்து ஃபோட்டோ எடுத்ததை பிரபாகரனுக்கு அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிச்சுட்டு இருக்காரு, கர்ணா கிட்ட இதை எப்படி கேட்கலாம், பேசலாமா வேணாமா, இல்லை அவனோட மூவ்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணலாமா, அவன் தான் குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும், நம்ம நேராக அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வெற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போது நம்ம திவாகரும் கர்ணாவும் மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. ஓகே பார்க்கலாம், கண்டிப்பாக இன்னும் 2 டேஸில் நான் கேட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்து தான் ஆகணும் கர்ணா, வேறு ஆப்ஷனே இல்லை, ஒருவேளை என் சைடில் ஏதாவது மூவ் பண்ண முடிஞ்சால் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு திவாகர் அங்கேருந்து கிளம்புறாரு. அவங்க 2 பேரும் கண்ணிலேயே பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வெற்றி நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கர்ணா கிளம்பும்போது, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றாரு நம்ம வெற்றி. என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டைரி யாரோடதுன்னு கேட்டல, இப்போ சொல்ல அப்படின்றாங்க. அது ஏன்டா அப்பவே சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்பவே சொல்லியிருந்தா பக்கத்தில் இருந்த லாயருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது பர்சனலான விஷயம் அதனால தான் அப்படின்னு. பர்சனலான விஷயமா, அப்போ யாரோடதுடா இது அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை அபி ஏதாவது இதில் என்னை பற்றி எழுதி வச்சுருந்துருப்பாலோ, அந்த டைரியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கர்ணா யோசிக்கிறாரு. இது அபியோடதா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. சே அபியோட டைரி எங்கிட்ட எதுக்கு வரப்போகுது, அவளுக்கு டைரி எழுதுகிற பழக்கமே இல்லை கர்ணா அப்படின்றாங்க. ஓ அப்படியா, தப்புச்சோண்டா அப்படின்னு சந்தோஷமா, சரி சொல்லு யாரோடது இது அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்வதி அக்காவோடது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதியோடதா, பார்வதியோட டைரி உங்ககிட்ட எப்படிடா வந்துச்சு, குடு அவள் கையெழுத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக கேட்குறாரு. அப்புறம் வெற்றியும் கொடுக்குறாரு. வெற்றி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பேஜாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இவ வேறு இப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்காளே அப்படின்னு, இதுவும் நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னு கண் கலங்குறாரு. என்னாச்சு கர்ணா அப்படின்னு வெற்றி கேட்குறாரு வழக்கம் போல். என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் பார்வதியை இன்னமும் மிஸ் பண்ணுறேன், நான் எதுக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறேன், பேசாமல் கல்யாணத்தை நிறுத்திடலான்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம். நீ விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, நிறுத்துறதுன்னா நிறுத்திரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிற, வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆசைப்படுறாங்க, ஏன் நீயே கூட மனசுக்குள்ளே ஆசைப்படுற எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு. அது மட்டுமா, ஸ்வேதா மனசில் ஆசை வளர்த்தாச்சு, மகேஷ் ஸ்வேதாமான்னு சொல்லிட்டு இருக்கான், அந்த இடத்த அதாவது பார்வதியோட இடத்த ஸ்வேதாவை தவிர வேறு யாராலையும் நிரப்ப முடியாது அப்படின்றாங்க. அது மகேஷோட மனசுலையா ஓ மனசுலையா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு. இங்கே பாரு இதை ஓப்பன் பண்ணி படி அப்படின்னு அந்த பேஜை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. கர்ணா அதை படிச்சிடுறாரு. பயங்கர அதிர்ச்சி, விஷயம் தெரிஞ்சிருச்சு இவனுக்கு அப்படின்னு கர்ணா முடிவு பண்ணி அதையும் தைரியமாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ உனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, பார்வதியை எழுதி வச்சுட்டு போயிருக்கா அப்படி தானே அப்படின்னு. கர்ணா எனக்கு ஒன்று மட்டும்தான் புரியல, நீ இவ்வளவு நாள் இது எல்லாமே பண்ணியிருக்கிற, எனக்கே தெரியாமல் என் கூடவே இருந்து எனக்கு துரோகம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு புரியுது, ஆனால் எதுக்காக பார்வதி அக்காவை கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க என்னடா உனக்கு பண்ணாங்க, ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணின அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. அதுவா அது வந்து அப்படின்னு கொஞ்சம் சிரிச்சுட்டு ஸ்வேதா அப்படின்றாரு. ஸ்வேதாவா அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. ஆமாம் ஸ்வேதாவை நான் அடையணும்னா பார்வதி இடைஞ்சலாக இருந்தா, அதான் கொன்னுட்டேன், அந்த பழியை அபி மேலே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வெற்றி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு. இதுக்கப்புறம் வெற்றி என்ன பண்ண போகிறாரு இந்த விஷயத்தில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.